வாழ்த்துக்கள் ஜி. உயிர் தன்மை, உயிர் சக்தி, உயிராற்றல் வேறுபாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஜி. உயிர் சக்தி, உயிர் தன்மை, உயிராற்றல். ஃபஸ்ட்டு நம்ம உயிர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். உயிர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எல்லா இயக்கத்துக்கும் அடிப்படையாக உள்ள ஒரு சக்தி, அதாவது நம்ம உயிருங்கிறோம். நம்ம அந்த காலத்தில் நம்ம வந்து அதை பிராணன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து அக்குப்பஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா QI அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த QI அப்படின்னு சொன்னாலே அது என்னென்னா உயிர்னு அர்த்தம். இதில் வந்து இப்போ நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாக்க வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா தமிழில் தான் எக்ஸாக்ட் வேர்டு இருக்காது. உயிர் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதை பிரித்து போடுற வார்த்தைகளும் பிரித்து சொல்கிறதும் இதில் பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம உயிர் தன்மை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்கள், மனிதர்கள், இதெல்லாம் உயிர்களை இயங்கிக்கிட்டு இருக்கோ அவங்க பூராத்துக்கும் உள்ளது உயிர் தன்மை, அதாவது ஜீவனோட சேர்ந்தது. அது வந்து ஜீவனோட சேர்ந்தது. உயிர் சக்திங்கிறது உடம்போட இயக்கம், அதாவது பொருள்களோட இயக்கம். இப்போ பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா உயிர் சக்தியில் தான் இயங்குது. அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் எதில் வாழுது அப்படின்னு சொன்னால் உயிர் தன்மையில் வாழுது. உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து வரக்கூடியது. உயிர் ஆற்றலுங்கிறது சூரியன்லேருந்து வரக்கூடியது. அது வந்து வெளியிலேருந்து வந்து நம்ம உடம்பை இயக்கிறது, அது வந்து உயிராற்றல். இப்போது உயிர் சக்திங்கிறது உடம்பை இயக்கிறதுக்கும், உயிர் தன்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள அந்த ஜீவனை நம்ம மனசை இயக்கிறதுக்கும், உயிர் ஆற்றலுங்கிறது மொத்தத்தில் நம்ம எல்லாத்தையுமே பிரபஞ்சம் இது நம்ம சக்கரங்கள்லாம் சொல்கிறோம்ல எல்லாத்தையுமே இயக்கிறதுக்கு என்ன வேணும்? உயிர் ஆற்றல் வேணும். உயிர் ஆற்றல் வந்து கிடைக்கிற இடம் சூரியன். உயிர் தன்மை கிடைக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜீவனுக்குள்ளே உயிர் நுழைஞ்சு உள்ளே இயங்குறது. உயிர் சக்திங்கிறது ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளேயும், இப்போ அணுன்னு சொன்னோம்னா அணு இயங்குது அப்படின்னு சொன்னால் அணுக்குள்ளே என்ன இருக்குது? அந்த உயிர் இருக்குது, அந்த பிராணன் இருக்குது. ஸோ அந்த பிராணன் எங்கே இல்லையோ அங்கே எந்த பொருளுமே இயங்காது. இன்றைக்கி நம்ம பூமியே மிதக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது உயிர் சக்தியில் தான் மிதக்குது. அதாவது நம்ம வந்து சொல்லுவோம், இப்படி மாதிரி யூனிவர்சல் ஃபோர்ஸில் சென்ட்ரல் ஆஃப் ஃபோர்ஸில் இது இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தனியாக நம்ம சொன்னோம்னா உயிரோட சக்தியில் தான் பூமியை மிதந்துட்டுருக்கு. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.